பரலோகத்துக்கும் நரகத்துக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டா, நரகத்துக்கு போகிறவங்களுக்கு எதுவும் மறக்காது, பரலோகத்துக்கு போகிறவங்களுக்கு எல்லாமே மறந்து போயிடும். இட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தோஸ் who are going to hell and heaven. இந்த நரகத்துக்கு போனவனுக்கு தான் வீடு மறக்கலை, அண்ணன் தம்பி மறக்கலை, சொந்த பந்தம் மறக்கலை, ஐயோ அவங்களாம் அப்படி வாழுறாங்களேன்னு எண்ணம் கடந்துக்கிட்டு இவனுக்கு என்னெல்லாம் பிரச்சனை நரகத்துலன்னு கேட்டால், நெருப்பு மட்டும் பிரச்சனை இல்லை, அவியாத அக்கினி மட்டும் பிரச்சனை இல்லை, புழு மட்டும் பிரச்சனை இல்லை, இந்த சொந்த பந்தத்தை குறித்த கவலையும் பிரச்சனைகளை பற்றிய கவலையுமே கூட ஒரு பெரிய எண்ணம் உண்டாக்குது, மனசை நோக்கடிக்குது. ஒரு பக்கம் சரீர வேதனை, இன்னொரு பக்கம் மனவேதனை. இதெல்லாம் நிறைஞ்ச இடம் தான் இது நரகம். ஏன்னா ஆனால் இந்த கொஞ்சம் நம்ம பார்வையில் உட்காந்து நல்லா இருக்கு, இப்படி தனியாக வந்து நீங்கள் எப்படி பார்க்குறது நம்மளான்னு இப்படி உட்காந்து நல்லா இருக்குமே, எப்பயும் மறைஞ்சு மறைஞ்சு உட்காந்துக்கிறீங்களே. அல்லேலூயா. இந்த நரகத்துக்கு போகிற ஆட்களுக்கு என்ன பிரச்சனை கேட்டா, எதுவுமே மறக்க மாட்டேங்குது. பாருங்க, இருக்கிற பிரச்சனை ஒரு பக்கம் சரீர வேதனைன்னா கூட, இன்னொரு பக்கம் மனவேதனை, அவங்களுக்கு மனநோய் எல்லாமே அங்கே வந்து கிடக்குது. ஆனால் பரலோகத்துக்கு போகும்பொழுது என்னுடைய விசுவாசம், they will forget everything, because if they are thinking this world, what will happen, they will make the heaven as hell. அவங்க வந்து இந்த பூமியை நினைச்சாங்கன்னா என்ன நடக்கும்னு கேட்டாக்க, அங்கே போய் பரலோகத்தில் அழுது அழுது பரலோகத்தையும் என்ன ஆக்கிடுவாங்க, அழுகு நிறந்தமா இடமா ஆக்கிடுவாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், பரலோகத்துக்கு போகிறவங்களுக்கு பூமியில் எல்லாம் நடந்த விஷயம்லாம் மறந்து போய்டும் நான் சொல்கிறேன். ஆனால் நரகத்தில் இருக்கிறவங்களுக்கு பெரிய வேதனை என்னன்னு கேட்டால், எதுவுமே மறக்காது. இப்போ நான் இன்னொரு விஷயத்தை இதில் பார்க்குறேன், என்ன தெரியுமா, இப்போ லாசரு ஐஸ்வர்யவான் 2 பேரும் பரலோகத்துக்கு போன, ஒருத்தன் நரகத்துக்கு போகிறான், ஒருத்தவன் பரலோகத்துக்கு போகிறான். நரகத்துக்கு போனவனுக்கு அண்ணன் ஞாபகம் வருது, தம்பி ஞாபகம் வருது, எல்லா கவலையும் ஞாபகத்தில் வருது. நான் எப்படி இந்த விஷயத்தை பார்க்குறேன் அப்படின்னா, அதிகமான சிந்தனைகள் கூட நரகத்தினுடைய வெளிப்பாடாக இருக்குமோன்னு யோசிக்கிறேன். தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத கவலை, தேவையில்லாத மன நெருக்கடி, பிரச்சனை சிந்திப்பது, இதெல்லாமே கூட என்னவா இருக்கலாம்னு நினைக்கிறேன்னா, நரகத்தினுடைய வெளிப்பாடு. கிட்டத்தட்ட நரக வேதனை எங்க அனுபவிக்கிறாங்க மக்கள்? சரீரத்தில் எப்படி அனுபவிக்கிறாங்க? வியாதியா அனுபவிக்கிறாங்க. நரகத்தினுடைய வேதனை தான். வசனம் என்ன சொல்லுது? இந்த கல்மென்ஸ் அவையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை. பாதாளத்தின் வாசல்னா என்ன? இந்த இதெல்லாம் தான் வியாதி, வறுமை, பிரச்சனை, கஷ்டம், சாபம், இதெல்லாம் தான் அந்த நரகத்தினுடைய பாதாளத்தினுடைய வாசல்கள். அது வந்து என்ன செய்யுது? ஜெயிக்காது. அது என்ன செய்யாது? ஜெயிக்காது. அது எல்லாமே என்ன செய்யாதுன்னா ஜெயிக்காது. இப்போ நான் சொல்றேன், சரி இப்போ சரீரத்தில் வந்து நல்ல கவனிங்க, பூமியில் என்னத்தை நீங்க அனுபவிக்க முடியும்? இப்படி வாங்க, இப்படி வாங்க. பூமியில் என்னத்தை அனுபவிக்க முடியும்? என்னத்தை அனுபவிக்க முடியும்? பரலோகத்தினுடைய சாரலையும் அனுபவிக்க முடியும், நரகத்தினுடைய சாரலையும் ஜனங்க நினைச்சாங்க அனுபவிக்கிறார்கள். என்னென்னலாம் அனுபவிக்கிறாங்கன்னா, பரலோகத்தினுடைய சாரல். இப்போ நம்ம பாருங்க, இன்னைக்கு பரலோக ராஜ்யத்துக்குள்ள வரும்பொழுது என்னத்தை அனுபவிக்கிறோம்? we taste the heaven and heavenly blessings. அந்த கர்த்தர் வந்து பரலோகத்துக்கு போனால் என்ன மாதிரி வாழ்க்கை இருக்குமோ அந்த வாழ்க்கையில் கொஞ்சத்தையாகிலும் பூமியில் அனுபவிக்கிறோம். எங்கெல்லாம் அனுபவிக்கிறீங்க? எப்படிலாம் அனுபவிக்கிறீங்க? சொல்ல முடியும்? எப்படிலாம் அனுபவிக்கிறீங்க? நல்ல சாப்பாடு, நல்ல சந்தோஷம், மனசில் நிம்மதி, கவலை இல்லாத வாழ்க்கை, குறை இல்லாத வாழ்க்கை, பிரச்சனை இல்லாத வாழ்க்கை, இப்படிலாம் நம்ம அனுபவிக்கிறோம். உண்டா இல்லையா? எப்படிலாம் நம்ம நினைச்சிரோம்? சரி, நரகத்தினுடைய சாரலையும் மக்கள் அனுபவிக்கிறாங்கன்னா அனுபவிக்கிறாங்க. எப்படி அனுபவிக்கிறாங்கன்னா, வியாதி, வறுமை, பிரச்சனை, கஷ்டம், இன்னும் மன கஷ்டம், மனக்கவலை, மனசோர்வு, அதைரியம், அவநம்பிக்கை, பயம், இதெல்லாம் எங்கேருந்து வருது? இதெல்லாம் எதனுடைய சாரல்? மழை எங்கே பெய்யும்? சாரல் கடிக்கும் பாருங்க. அதே போல் நரகம் எங்கே கிடக்குது? சாரல் வந்து ஜனங்களை இன்னைக்கு அடிச்சுட்டு கிடக்குது.
அதாவது நரக வாழ்க்கை அனுபவிக்கணும்னு சொல்லுவாங்க பாருங்க, அது நரக வாழ்க்கை இல்லை. நரகத்தினுடைய சாரல் வாழ்க்கை எப்படின்னாக்க நரக வாழ்க்கை எப்படி இருக்கும் இப்படி எடுத்துக்கலாமா? பரலோகத்தினுடைய சாரல் வாழ்க்கையே ஒரு மனுஷனை கோடா கோடி ஆசீர்வதிக்குன்னு சொன்னா, நல்லா வாழ வைக்குன்னு சொன்னாக்க, அந்த மனுஷனை சந்தோஷமா இருக்க வைக்கணும்னா பரலோக வாழ்க்கை எப்படி இருக்கும்? அல்லேலூயா. ஒரு சோரே இப்படி இருக்குன்னா ஒரு பான சோறு இப்படி இருக்கும், நம்ப முடியுதா? ஒரு சோரே இந்த டேஸ்டா, கொஞ்சம் போது தான் கொடுத்தாங்க, அதுவே இந்த டேஸ்டா. பரலோகத்தினுடைய சாரலை, பரலோகத்தினுடைய சந்தோஷத்தை, பரலோகத்தினுடைய ஆசீர்வாதத்தை கொஞ்சத்தை அனுபவிக்கும் போதே இப்படி ஒரு வாழ்க்கை அப்படின்னா முழு பரலோகமும் எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பாருங்க. இப்போ நல்ல கவனிங்க. இப்போ நான் சொல்றேன், இப்போ உங்களுக்குள்ள எங்கெல்லாம் பரலோகம் ஆளுகை செய்யணும்னு நினைக்கிறீங்க? உங்க ஆவி, உங்க ஆத்துமா, எல்லாம் சொல்லலாமா? ஆவி, ஆத்துமா, இதெல்லாம் யார் ஆளுகை செய்யணும்னு நினைக்கிறீங்க? பரலோகம் ஆளுகை செய்யணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். சரி, பரலோகம் ஆளுகை செஞ்சா என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம கொஞ்சத்தையாகிலும் அதில் டேஸ்ட் பண்ணி பார்க்க முடியும். பரலோகத்தினுடைய அந்த ஆசீர்வாதங்களை கொஞ்சத்தையாக என்ன செய்யலாம்? டேஸ்ட் பண்ணி அது எப்படி இருக்குது, பரலோகம்னா எப்படி இருக்கும். நீ பரலோகத்துக்கு போய் தான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அதனுடைய சாரலை வச்சு இப்படி தான் இருக்கும். மழை, சாரல் மழையே பார்த்தீங்கன்னா மழை மாதிரியே இருக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்னதான் வரும்? சாரல், பிறகுதான் மழை. ஃபர்ஸ்ட் சாரல், பிறகு இந்த கோடை மழையெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த கோடை காலத்துக்கும் மழை காலத்துக்கும் இடைப்பட்ட நாட்களில் வர மழை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடத்துல அப்படியே சடசடன்னு அடிக்கும், மழை இறங்குறது தெரியும். அந்த சாரல் அப்படியே நம்ம மேலே அப்படியே என்ன செய்யும்? சின்ன சின்ன துளிகளாக விழும். நம்ம உஷாராயிட வேண்டியதான், நல்ல மழை வரப்போகுதுன்ட்டு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா போட்டு அடின்னு அடிக்கும். நான் சொல்கிறேன், பரலோகம் அப்படிதான். பரலோகத்தை நம்ம இன்னைக்கு என்ன செய்கிறோம்? கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணுறோம். அந்த பரலோகத்தினுடைய அன்பை, பரலோகத்தினுடைய ஆசீர்வாதங்களை, பரலோகத்தினுடைய விடுதலையை அனுபவிக்கிறோம். அப்போ நல்லா கவனிங்க. இந்த பாடல் ரொம்ப அருமையான விஷயத்தை எழுதியிருக்கிறார். இது சாதாரண ஒரு பாடலை எடுத்துக்கூடாது. நம்ம இந்த பாட்டை, நான் இவ்வளோ பாட்டு இருக்கும்போது ஏன் இந்த பாட்டை பாடுறேன் அப்படின்னா, இது ஒரு சாதாரண ஒரு பாட்டு இல்லை. இட் ஷுட் பி த லைஃப் ஸ்டைல் ஆஃப் கிறிஸ்டியன். இது கிறிஸ்தவனுடைய ஒரு லைஃப் ஸ்டைலாக மாறணும். அதுதான் முக்கியமான விஷயம். வனாந்தரத்தில் வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்ட பொழுது ஜனங்கள் எல்லாம் அதை நோக்கி பார்த்து பிழைத்தார்கள். பாம்பு கடிச்சிட்டா என்ன செய்யணும் சொல்லுங்க? ஆண்டவர் என்ன விதி ஏற்படுத்தினார்? அன்னைக்கு கொள்ளிவாய் சர்ப்பம் வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் கடித்த பொழுது எல்லாம் அப்படியே கொத்து கூத்தா விழுந்து இறந்தாங்க. மோசே போய் ஆண்டவர்கிட்ட முறையிடுறாரு, ஆண்டவரே என்ன செய்யணும்? ஜனங்கள்லாம் இறந்துக்கிட்டு என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்றாரு, ஒன்றும் செய்ய வேணாம்ப்பா, நீ என்ன செய்ய? அந்த பாம்பை போல வெண்கலத்தில் ஒரு பாம்பை செய், அதை உயரமான ஒரு மரத்தில் கட்டி மேலே தூக்கி வச்சிரு. ஒரு மனுஷனை பாம்பு கடிச்சுன்னா அந்த மனுஷன் என்ன செய்யணும்னா, அந்த வெண்கல சர்ப்பத்தை அவன் நோக்கி பார்க்கணும். வெண்கல சர்ப்பத்தை அவன் நோக்கி பார்த்தான்னா என்ன நடக்கும்னு கேட்டா, அவனை கடித்த அந்த பாம்பினுடைய விஷம் முறிந்து அந்த மனுஷன் பிழைச்சு கொள்வான். இப்ப நல்லா கவனிங்க. இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் எதை நான் நோக்கி பார்க்கணும்னு சொன்னா, நமக்காய் உயர்த்தப்பட்ட, சிலுவையிலே உயர்த்தப்பட்ட இயேசுவை நோக்கி பார்த்து பிழைக்கணும். ஆமென் சொல்லலாமா? அது ஒரு முன் அடையாளம் பாருங்க. அன்னைக்கு எப்படி வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டதோ அப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உயர்த்தப்பட்டார். If you see Jesus on Christ, what will happen? We can live in the midst of sickness, problem. அது எந்த மாதிரி வியாதியா இருந்தாலும், பிரச்சனையா இருந்தாலும், அதற்கு மத்தியில் என்ன செய்யலாம்? நம்ம வாழ முடியும். எல்லாரும் சொல்லலாம் ஆமென் சொல்லலாமா? அப்போ எதை கண்ணை எங்க வைக்கணும்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இந்த பாருங்க, அந்த பாட்டில் ரொம்ப முக்கியமானது. நான் ஏற்கனவே நம்ம சபையில் போதிக்கிற போதனைக்கும் இதுக்கும் நல்ல ஒரு டச்சபிலிட்டி இருக்குது. ஏன்னா நாம் அதை தான் போதிக்கிறோம். உன் கண்ணை கர்த்தரை விட்டு என்ன செய்யாத, பிரிக்காத. என்ன சொல்றாரு ஆண்டவர்? என்ன சொல்றாருனாக்க, அவருடைய வசனத்தை எங்க கொண்டு வைக்கணுமா? கண்களின் நடுவே ஞாபக குறியா வைக்கணும். வசனத்தை எங்க வைக்கணும் சொல்லுங்க? எங்க வைக்கணும் சொல்லுங்க? இந்த 2 கண்ணு இருக்கு பாருங்க, 2 கண்ணு. இந்த 2 கண்ணுக்கு நடுவுல கொண்டு போய் எதை வைக்கணும்னா, வசனத்தை வைக்கணும்ன்றாரு. அவருடைய வார்த்தையை வைக்கணும்ன்றாரு. இப்ப நீங்க எதை வச்சிருக்கீங்க 2 கண்ணுக்கு நடுவுல? ஊருக்கு கவலை, உலகத்துக்கு கவலை, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, அந்த குழப்பம் இந்த குழப்பம், அந்த கஷ்டம் இந்த கஷ்டம், இதெல்லாம் கொண்டு போயிட்டு கண்ணுக்கு முன்னாடி வச்சிருக்கிறோம். இது நீங்க வச்சிங்களோ இல்லையோ, ஒருத்தன் நல்ல படத்தை போட்டு என்ன செய்யறான்? இலவசமா தியேட்டரை போட்டு காசு இல்லாமல் டிடிஹெச்ல படத்தை ஓட்டி, என்ன படத்தை? அழுகையின் படம், கவலையின் படம், கண்ணீரின் படம். அந்த படத்தை போட்டு
அவன்கிட்ட கண்ணு முடிவு காட்டுறான். பாரு, உன் குடும்ப கஷ்டத்தை பார்த்தியா, உன் பிரச்சனையை பார்த்தியா, உன் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு பார்த்தியா, இப்படிதான் இருக்க போது, இப்படிதான் கஷ்டப்படுற, உன் வாழ்க்கை இவ்வளவுதான் நினைச்சிறான். உனக்கு விரோதமா யாரை நினைச்சாங்க தெரியுமா, உன் குடும்பத்துக்கு விரோதம் என்ன பேசுறாங்க தெரியுமா, உன்னை பத்தி என்ன சொல்றாங்க தெரியுமா. எப்போ உன்னை நான் கேட்டேன்னா இதெல்லாம் அந்த சிந்தனை தான் வரக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். ஏன் தேவையில்லாம என் கண்ணு காட்டிட்டு வந்திருக்கிறேன். எத்தனை தடவை காட்டினாலும் இந்த படத்தை நான் பார்க்க மாட்டேன். எல்லாம் சொல்லுங்களேன், எத்தனை தடவை நீ படத்தை காட்டினாலும் உன் படம் எங்க தியேட்டர்ல என்ன செய்யாது, ஓடாது. வாய் திறந்து சொல்லுங்க, உன் படம் என் தியேட்டர்ல என்ன செய்யாது. அதை ஓட்டுறதுக்கெல்லாம் நிறைய மக்கள் இருக்கிறாங்க. அங்க போய் காட்டு அந்த படத்தெல்லாம், இங்க என்ன செய்யாது. இந்த படத்தை பார்க்கறதுக்கே நாங்க வரல. நாங்க பார்க்கிற படம்லாம் வேற. இந்த பிரச்சனை எல்லாம் எங்களுக்கு ஒரு ஜுஜிபி மேட்ரு. ஆமீன் சொல்லலாமா? இன்னைக்கு இருக்க வியாதி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எங்கள் தகுதிக்கு இதெல்லாம் எதிரியே கிடையாது. இப்படி சொல்லணும். நீங்க எல்லாம் சொல்லுங்க, என் தகுதிக்கு எல்லாம் இங்க இருக்க எந்த பிரச்சனையும் பெரிய பிரச்சனையும் இல்லை. இங்க இருக்கிற யாரும் எனக்கு எதிரி கிடையாது. இங்க இருக்க எந்த வியாதியும் பெரிய வியாதி கிடையாது. எந்த பண தேவையும் எந்த பெரிய கஷ்டம்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஏங்க நான் வந்து ஐஸ்வர்ய சம்பன்னன். நான் வந்து ராஜாவுடைய பிள்ளை. I am the son of king. Amen. My daddy is king of king. Amen. My father is king of king. He is not the ordinary king. He is the king of king. Amen. King of kings. ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவா இருக்கிறவர் தான் என்னுடைய அப்பாவா இருக்கிறாரு. இந்த பிரச்சனையெல்லாம் ஏமாத்துறோம், அந்த வியாதி, இந்த போராட்டம், அந்த கஷ்டம், இதெல்லாம் பெரிய விஷயமா? இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. அதாவது நம்மலாம் போயிட்டு இந்த குலைக்கிற நாய்க்கெல்லாம் பதில் சொல்லிட்டே இருக்க முடியாது. அப்படி சொல்லிட்டு கிடப்பீங்க. ஏன்னா உங்களை பார்த்தா மக்கள் என்ன சொல்லுவாங்க, இந்த அளவு பைத்தியமா போய் நாய்கிட்ட பேசி நிற்கிறாருமாங்க இல்லையா? சிந்திச்சு பார்த்தீங்கன்னா நாய் குலைக்குதுன்னு வச்சிங்களேன், நீங்கள் போய் என்ன செய்யுங்க, லோன்னு குலைச்சிருந்தாக்க முதல் நாள் பார்ப்பாங்க, என்னன்னு தெரியல இந்த மனுஷன் கொஞ்ச நாளாவே நாய் எல்லாம் பார்த்து உயிர் குலைச்சிட்டு நிற்கிறாருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன செய்வாங்க, என்னாச்சு இவருக்கு நாய்களை பார்த்து பேசிட்டு இருக்காருப்பாங்க. அப்புறம் பைத்தியம் ஆயிட்டார் போல் இருக்குமாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்க, ஏன் தகுதிக்கெல்லாம் இந்த நாயெல்லாம் ஏமாத்துறோம்? ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நாய் போன்ற பிரச்சனைகளும் மனிதர்களும் போராட்டங்களும் கஷ்டமும் ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் சொல்லுங்க, ஒண்ணுமே. நீங்க அது மேல கண்ணை வச்சு பார்க்காதீங்க. அந்த படத்தெல்லாம் நீங்க பார்க்காதீங்க. அவன் காட்டுற எந்த சீனையும் நினைச்சாதீங்க. அந்த அழுகாட்சி படத்தெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம அப்பா என்னவா இருக்கிறாரு, நம்ம அப்பா ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். எல்லாரும் கைகளை தட்டி சொல்லாம, எங்க அப்பா ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தாவாக, இந்த உலகத்துல எல்லாவற்றையும் ஆளுகிறவராய் என்னுடைய அப்பா இருக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே. என்னுடைய அப்பா சாதாரணமானவர் கிடையாதுங்க. he is the ruler of this whole universe, not this small city. ஆமே. இந்த உலகத்துக்கு சின்ன போது ஒரு நகரத்தை ஆளுற மனுஷன் இல்ல. எங்க அப்பா அந்த உலகத்தை அண்ட சராசரத்தை ஆளுறவர் எங்க அப்பாவா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. கேரார்ல வாழ்ந்த மனிதர்களை எல்லாம் ஆபிரகாம் பார்த்து பயந்தான். ஈசாக்கின் காலத்திலே கேராரிலே வாழ்ந்த மனிதர்கள் எல்லாம் ஈசாக்கை பார்த்து பயந்தார்கள். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எவ்வளவு அற்புதமான விஷயம் பாருங்க. இதுக்கு சக்சஸுக்கு வெற்றி காரணம் என்ன? தாவீது கேராரிலே வாழ்ந்த மனிதர்களை பார்த்து பயந்தான். ஈசாக்கு கர்த்தரை பார்த்தான். எல்லாம் கவனிங்க. ஆபிரகாம் வந்து மனுஷனை பார்த்தான், பயந்தான். ஈசாக்கு கர்த்தரை பார்த்தான். ஈசாக்க பார்த்தவன் போற ஈசாக்க பார்த்து பயந்தான். கைகளை தட்டி கர்த்தரை நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. கிறிஸ்தவம் ரொம்ப முக்கியமான 2 காரியத்தை செய்யணும். ஒன்று, இந்த ஒரு பொம்மை வச்சிருப்பாங்க பாருங்க, 3 பொம்மை, 2 பொம்மை. ஒரு பொம்மை என்ன செய்யும், கண்ணை மூடி இருக்கும். ஒரு பொம்மை காதை மூடி இருக்கும். ஒரு பொம்மை இதை 3 நாமெல்லாம் செய்யணும். என்னென்ன செய்யணும் சொல்லுங்க? கண்ணை முடிக்கணும், காதை முடிக்கணும், வாயை முடிக்கணும். இது 3 கிறிஸ்தவங்களுக்கு தான் பொருந்து பாருங்க. ஏன் கிறிஸ்தவங்களுக்கு பொருந்தும் நான் சொல்றேன் பாருங்க. ரொம்ப அழகா சொல்றேன் பாருங்க. பிசாசு ஓட்டுற எந்த படத்தையும் பார்க்காத. பிசாசு ஓட்டுற எந்த படத்தையும் அவன் சொல்றான், உன் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, உன வாழ்க்கையில் அவ்வளவுதான், இனிமேல் உன்னால வாழ முடியாது, உன்னால ஜெயிக்க முடியாது, உன்னால பெருக முடியாது, உன்னால நல்லா இருக்க முடியாது. இந்த படத்தெல்லாம் இங்க ஓட்டாதப்பா. இந்த படம்லாம் பார்க்கறாளே எனக்கு கிடையாது. அல்லேலூயா. நான் பார்க்கிற படமே வேறு. அடுத்தது, இந்த காதுக்கு 2க்கும் என்ன செய்யணும், மூடிக்கணும். என்னத்தை கேட்கக்கூடாது. இந்த அவிசுவாசமா பேசுற வாரெல்லாம் வச்சுக்காத. என் ஆண்டவர் என்னை வாழ வைப்பார், என்னை பெருக வைப்பார், என்னை உயர்த்துவார், என்னை ஆசீர்வதிப்பார் என்ற வாக்கு தத்தங்களை மட்டும் தான் காதால கேட்பேன் ஒழிய, கஷ்டம் வந்துடும், வறுமை வந்துடும், வியாதி வந்துடும், இல்லாம போயிடுவேன், நஷ்டம் அடைவன்ற வார்த்தையை காதால் கூட நினைச்ச மாட்டேன்.
நான் கேட்கவே மாட்டேன்னு காதை முடிக்கணும். அப்புறம் என்ன செய்யணும்? மூணாவது, வாயை முடிக்கணும். எதுக்கு வாயை மூடணும் சொல்லுங்க? அவிசுவாசமா பேசுறத நான் பேசவே மாட்டேன்னு வாய் என்ன செய்யணும்? எல்லாம் சொல்லலாமா? கண்களை பதிய வைப்போ கர்த்தராம் இயேசுவின் மேல். இந்த பாட்டு ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன காரணம்னா, இது நம்மளோட லைஃப் ஸ்டைலாக மாறிடுச்சுன்னா வாழ்க்கை ஜெயிச்சிடலாம். பவுல் அழகா சொல்றாரு. பவுல் என்னத்தை சபைக்கு பிரசங்கம் பண்ணினார்னா, சபை எதை பார்க்க பிரசங்கம் பண்ணினார்? சபைக்கு எதை பவுல் காண்பித்து கொடுத்தார்? He does not show to the church what he is. அவர் என்னவா இருக்கிறாருங்கிறதெல்லாம் சபைக்கு காட்டல. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவையே சபைக்கு காண்பித்து கொடுத்தார். எல்லாம் சொல்லலாமா? சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவையே சபைக்கு காண்பித்து கொடுத்தார். எதை காண்பித்து கொடுத்தார்னா, இயேசுவை மக்களுக்கு காண்பித்து கொடுத்தார். அதனாலதான் அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு கலாத்திய திருச்சபையை பார்த்து. என்ன கேள்வி கேட்கிறாரு? புத்தி இல்லாத கலாத்தியரே, உங்களை மயக்கினவன் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராய் உங்கள் கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாய் இருந்தாரே. எடுத்து படிக்கலாம் அந்த வசனத்தை. கலாத்தியர் 4 அதிகாரம் 1 வசனம் நினைக்கிறேன். 3 அதிகாரம் 1 வசனமா? எடுத்து படிங்க பார்ப்போம். யார் டக்குன்னு படிக்கணும்னு பார்க்குறேன். படிக்கலாமா? யார் படிக்க போறீங்க? 3 அதிகாரம் 1 படிங்க பார்ப்போம். புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாக உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தார். இங்க ஒரு படம் ஓட்டி காட்டியாச்சு. சபையில படம் ஓட்டி காட்டியாச்சு. என்ன படத்தை போட்டு காட்டிருக்கோம் நம்ம எல்லாம்? என்ன படம்? எல்லாம் சொல்லுங்களேன். என்ன படம் ஓடி இருக்குது நம்ம கண்ணுக்கு முன்னாடி? அப்படின்னு அர்த்தம் என்ன? எல்லாவற்றையும் எனக்காய் செய்து முடித்து விட்டார். நான் செய்வதற்கு ஒன்றுமே இல்லை. நான் அனுபவிக்கவே பிறந்திருக்கிறேன். கைகளை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லலாமா? எல்லாவற்றையும் சிலுவையில் எனக்காய் செய்து முடித்து விட்டார். நான் அதையே பார்க்க வேண்டும். எதை பார்க்கணும், எதை பார்க்க கூடாது? எதை பார்க்கணும்? எனக்காக சிலுவையில் எல்லாவற்றையும். இதுதாங்க நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருந்துச்சு. ஆனா பிசாசு வந்து சொல்றான், இன்னும் உனக்கு ஒன்றும் நடக்கல, உன் எதிர்காலம் ஆரம்பிக்கல, உன் கஷ்டம்னு மாறல, உன் பிரச்சனை மாறலன்னு அவன் வந்து பொய்யான ஒரு படத்தை போட்டு காட்டுறான். ஆனா நமக்கு என்ன வெளிப்படுத்தப்பட்டிருக்குது? On cross everything has been finished. Amen. எல்லாம் சொல்லாம, சிலுவையில் எல்லாமே எனக்கு செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கான எதிர்காலம் ஏற்கனவே கர்த்தர் முடிவு பண்ணிட்டாரு. எந்த இடத்த இடம் வாங்கணும், எங்க வீடு கட்டணும், எப்படி சர்ச்சை நடத்தணும், எப்படி என்னுடைய பிள்ளைங்க இருப்பாங்க, எப்படி எதிர்காலம் இருக்கும், எந்த மாதிரி கார் வச்சிருப்பேன், எந்த மாதிரி ஃபிளைட் வாங்குவேன், எத்தனை கிலோல தங்கம் வாங்குவேன், எத்தனை கிலோல வெள்ளி வாங்குவேன், இதெல்லாம் ஏற்கனவே காடு planned on cross. என்ன சொல்றீங்க? ஆமென். இந்த ஏந்து நிக்கிற கரமெல்லாம் கிடையாதுங்க. 5க்கு 10க்கு ஐயா 5000 தருவீங்களா 10,000 இப்படிலாம் இல்ல. எப்பொழுதுமே அந்த சின்ன சின்ன சைக்கிள் வந்தா நல்லா இருக்கும், பைக் வந்தா அப்படிலாம் விட்டுட்டு ஃப்ளைட்டுக்கு போயிடலாம் நம்ம எல்லாம். ஆமென் சொல்லாமா? போயிடலாம் போகக்கூடாதா? ஏன் அம்பானி மட்டும் தான் ஃப்ளைட் வாங்கணும், மணி வாங்கக்கூடாதா? உங்கள் தேவன் என்ன அவ்வளோ சாதாரண ஒரு தேவனா? உங்கள் தேவன் பெரியவரா இல்லையா? ஆமென் சொல்லலாமா? உங்கள் தேவன் வல்லவரா இல்லையா? ஆபிரகாமின் தேவன் உங்கள் தேவனா இல்லையா? ஈசாக்கின் தேவன் உங்கள் தேவனா இல்லையா? யாக்கோபின் தேவன் உங்கள் தேவனா இல்லையா? யாக்கோபை 2 பரிவாரங்களை உடன் ஆசீர்வதிக்க முடியுமானால் ஏன் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது? கைகளை தட்டி சொல்லலாமா? யா ஆமென். He is my Lord. If God blesses Jacob, he also can bless me. Amen. If God is able to give blessing to Abraham, what will happen? He also can give me. Amen. அவருக்கு ஆபிரகாமுக்கு கொடுக்க முடியும்னா எனக்கு ஏன் கொடுக்க முடியாது? இன்னும் சொல்லப்படா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிப்பதற்கு முன்னாடியே ஆபிரகாமுக்கு கொடுக்க முடியும்னா, சிலுவையில் மரித்து என்னை உடன் சுதந்திரவாளியா மாற்றின பிறகு எனக்கு கொடுப்பது அவருக்கு லேசான காரியம். கைகளை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லலாமா? எல்லாரும் சொல்லுங்க. இந்த பொண்ணும் பொருளும் மட்டும் இல்ல, பரலோகத்தையே எனக்கு தான் வச்சிருக்கிறாரு. எல்லாம் சொல்லுங்க, பரலோகத்தையே
அதாவதுங்க ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்க. இந்த பூமியில் ஒரு 5 ஏக்கர் தரேன், 2 ஏக்கர் தரேன், ஒரு 50 சென்ட் தரேன், 10 சென்ட் தரேன், இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. பயப்படாத சிறுமந்தையே, ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பரமபிதா சித்தமுள்ளவராய் இருக்கிறார். He wants to give the heaven. பரலோகத்தையே நமக்கு சொந்தமா தராருனாக்க இந்த ஹோல் யூனிவர்ஸும் எங்க இருக்குதுன்னு கேட்டா, அந்த முழு அண்ட சராசரமும் எங்க இருக்குன்னு கேட்டா பரலோகத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குதுன்னா, நம்ம பரலோகமே நமக்கு சொந்தம்னு சொன்னா இந்த அண்ட சராசரமும் நமக்கு சொந்தம். எல்லாம் சொல்லணும், பூமியில் இருக்கிற வெள்ளி பொண்ணு மட்டும் இல்லை, பூமியில் இருக்கிற இந்த 10 சென்ட் 5 சென்ட் இடம் மட்டும் இல்லை, அண்ட சராசரமே எனக்கு உங்களுக்கு சொந்தம். சொல்லுங்க, இப்படியாவது சொல்லுங்களேன். சொல்லக்கூட மாட்டீங்களா? அதில் கூட கஞ்சித்தனம். இப்பதான் சொன்னேன், எதை பேசணுமோ அதை பேச மாட்டீங்க. நல்ல விஷயத்தை பூரா பேசுறது இல்லை, கெட்ட விஷயத்தை பூரா நல்லா பேச வேண்டியது. நல்ல விஷயத்தை நிறைய சொல்லணும். இதெல்லாம் it is chance to speak to God. Whatever we believe we have to speak. இது நல்ல ஒரு வாய்ப்பு பாருங்க. நீ நல்லா பேசலாம் ஆண்டவர்கிட்ட. என்ன சொல்லலாம்? ஆண்டவரே நீங்க தர முடியும்பா, உம்மால முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை, பரலோகமே எனக்கு கொடுத்துருக்கிறீங்க. ஆண்டவர் சொன்னாரு, பூமியில பிசாசெல்லாம் பயப்படுறதுக்காக சந்தோஷப்படாதீங்க, பரலோகத்தில் உங்கள் பெயர் எழுதப்பட்டிருக்கு பாருங்க, அதுக்காக நீங்க சந்தோஷப்படுங்க. ஏன்னா நீங்க பூமிக்குரிய குடிவாசி அல்ல, பரலோகத்தினுடைய குடிமக்கள். அதாவதுங்க, இந்த வீட்டை என்னைக்கு நான் காலி பண்ணாலும் எனக்கு அங்க நிரந்தரமான ஒரு வீடு இருக்குது, அப்புறம் ஏன் நான் கவலைப்படணும்? ஆமென். இந்த வீட்டை காலி பண்ணா நரகத்துல தான் இடம்னா தான் கவலைப்படணும். இந்த வீட்டை காலி பண்ணா எனக்கு கவலையே கிடையாது. என் பேர் எங்க எழுதிருக்குது? நரகத்தில் அல்ல, என் பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதற்காகவே நான் சந்தோஷப்பட வேண்டும். எல்லாரும் நன்றி சொல்லலாம், கைகளை தட்டி கத்த நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னு எதனால நான் சொல்றேன்னா, கண்களை கிறிஸ்து மேல பதிய வைக்கணும். அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்றாருன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம் பாயிண்ட். இது வந்து ஆவியால் வெளிப்படுத்தப்பட்டது பாட்டே இருக்கான்னு நினைக்கிறேன். நான் கடந்ததை பூரா மறந்துடணும். நான் எப்படி சொல்றேன், நீ கடந்ததை மறக்கிறியோ இல்லையோ, பிசாசு ஓட்டுகிற படத்தை பூரா பார்க்காத, அதெல்லாம் மறந்துடு. பிசாசு ஓட்டின படத்தை பூரா என்ன செஞ்சிரு, இன்னும் உனக்கு வரலங்கிறத மறந்துடு. ஏற்கனவே எல்லாம் முடிஞ்சிருச்சுங்கிறத நம்பு. எல்லாம் சொல்லுங்க, வரலங்கிறத மறந்துடு. இன்னும் வீடு இல்லை பாஸ்டர், அது இல்லை பாஸ்டர், இது இல்லை பாஸ்டர், இதை மறந்துடு. ஏற்கனவே கர்த்தர் கட்டி முடிச்சிட்டாரு. நீ கட்டப்படாத வீட்டுல, நீ நாட்டாத திராட்சை தோட்டத்தை நீ அனுபவிக்கும்படி கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். நீ கஷ்டப்பட்டுலாம் கட்டுறது இல்ல, கர்த்தர் கட்டி வச்சுட்டாரு ஏற்கனவே. எல்லாம் விசுவாசிக்கிறீங்களா? அத்தனை விசுவாசிக்கிறீங்க? இஸ்ரவேல் ஜனங்களாம் சொன்னார்ல, நீங்கள் கட்டாத வீட்டில் போய் குடியிருக்க போறீங்க. நீ நாட்டாத திராட்சை ரசத்திலிருந்து, நீங்க திராட்சை மரத்திலிருந்து என்ன செய்ய போறீங்க? பழம் பறித்து சாப்பிட போறீங்க. உங்கள் பிதா ஏற்கனவே யார் யார் புத்தியோ மாத்தி உங்களுக்காகவே கட்ட வைத்திருக்கிறாரு. ஆமென் சொல்லலாமா? எல்லாம் சொல்லுங்க, யார் யார் புத்தியையே மாத்தி உங்களுக்காகவே செய்ய வச்சிருக்கிறாரு. இதை நம்ப முடியுது, நம்ப முடியல. உங்களால நம்ப முடியலன்னா நான் ஒரு ஆலோசனை சொல்றேன், நம்புங்க பாருங்க. இப்ப நம்ப முடியலன்னா இப்போ நான் சொல்ல போற நம்புவீங்க. எப்படி தெரியுமா? இப்போ இங்க இருக்கிற ஒரு சில பேர் எடுத்துக்கோ. இப்போ தெலுங்கு ஸ்டோர் புடவை கட்டிருக்கிறாங்க. இந்த புடவையை செஞ்சவன் என்ன ஆகுறது தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. வாங்கி எத்தனை வருஷம் ஆகுது? ஒரு 20 வருஷம் ஆகுமா? கல்யாணம் பண்ணப்ப வாங்கினது. இருபது வருஷமா உங்கள்கிட்ட கிடக்குது இந்த புடவை. ஆமென். இனிமேல் அது மண்ணுக்கு போனாதான் உண்டு. அது வரைக்கும் நீங்க விட மாட்டீங்க. அதை எங்கே இருக்கிற ஒருத்தன் உங்களுக்காகவே ஒரு புடவை செஞ்சு உங்ககிட்டயே கிடக்குதுன்னு சொன்னா, நான் சொல்றேன், எங்கே இருக்கிற ஒருத்தனை வச்சு கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். He has planned on cross and he has finished everything for your future. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். சிலுவையிலே உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். இனி எனக்கு செய்வதற்குன்னு ஒண்ணுமே கிடையாதுங்க. நான் செய்து முடித்ததெல்லாம் அனுபவிக்கிறேன். இந்த சபையில யார் இருக்கணும்னு ஏற்கனவே கர்த்தர் முடிவு பண்ணிட்டாரு. இல்லைன்னா பாண்டிச்சேரியில் பிறந்த ஒரு அம்மாவை அங்க இருந்து பஸ் பிடிச்சி அங்கெல்லாம் மாப்பிள்ளை கிடைக்கலன்னு
இங்க வந்து கல்யாணம் பண்ண வச்சு இந்த சர்ச்சுக்கு கொண்டு வருவாரா? இது கர்த்தருடைய திட்டமா என்னன்னு நினைக்கிறீங்க நீங்க? விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நீங்க நம்புறீங்களா? முதல்ல நம்புறீங்களா இல்லையா? It is a God's plan. Amen. பாண்டிச்சேரியா மக்கள் இல்ல, இவங்க இந்த சபையில தான் இருக்கணும்னு கர்த்தர் முடிவு பண்ணிட்டா யாரால தான் மாற்ற முடியாத. இந்த சபையில் இருக்க கூடாதுன்னு சில பேர் முடிவு பண்ணிட்டா யாரால அதை நட்டு வைக்க முடியும்? அவர் ஏற்கனவே பிளான் பண்ணிட்டாரு, எல்லாம் பிளான் பண்ணிட்டாரு. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. யாரை கொண்டு என்ன தரணும், யாரை கொண்டு என்ன செய்யணுங்கிறதெல்லாம் ஏற்கனவே திட்டமிட்டுட்டார். நம்முடைய வேலை என்னன்னா அந்தந்த நாட்கள்ல அதை அங்கிருந்து வாங்கிக்கிறது மட்டும்தான் நம்முடைய வேலை. அவங்களை கண்டுபிடிச்சு கொண்டு உட்கார வைக்கிறது தான் நம்முடைய வேலை. புதையல் போல கண்டுபிடிச்சு எடுக்கிறது தான் நம்முடைய வேலை. அப்ப நம்ம கண்ணை எங்க தான் வைக்கணும்? எங்க வைக்கணும் சொல்லுங்க? கண்ணை கொண்டு எங்க வைக்கணும்? சில்லறை ஐட்டத்து மேல வைக்க கூடாது, சில்லறை காசு மேல கண்ணு வைக்க கூடாது. நோட்டா எங்க இருக்குன்னு பார்க்கணும். அல்லேலூயா. நான் சில்லறை காசு ஒரு 500 ரூபா தாள் எல்லாம் ஒரு 500 ரூபா தாள் அப்படியே உடைச்சி, அல்லது ஒரு 2000 ரூபா தாளை உடைச்சி, 1 ரூபா காயினையும் உடைச்சி, 1 ரூபா காயினை ஒரு இவ்வளவு காசு எடுத்துக்கிட்டு 2000 ரூபா தாள் எடுத்துக்கிட்டு அப்படி தூக்கி எரிஞ்சா கண்ணை கொண்டு எங்க வைக்கணும்? நீங்க 1 ரூபாய் பெருக்குவீங்களா? வெயிட்டா இருக்குங்க, வெயிட் பார்ட்டின்னு சொல்லுவாங்க 4 பேர். 1 ரூபாய் பொறுக்கி வச்சிருந்தா அப்புறம் எவ்வளவு வெயிட்டா இருக்காரு பாருன்னு சொல்லுவாங்களா? அப்படி பொறுக்குவீங்களா? 2000 ரூபா தாளை எங்க தேடுவீங்கல்ல? இப்ப நான் சொல்றேன், உங்க கண்ணை கர்த்தர் மேல வச்சீங்கன்னா இந்த பூமியில இருக்கிற எல்லாம் உங்களுக்கு சொந்தம். இந்த சில்லறை ஐட்டம் பூரா உங்களுக்கு சொந்தம். கண்ணை கர்த்தர் மேல வச்சா சில்லறை ஐட்டம் பூரா உங்களுக்கு சொந்தம். சில்லறை ஐட்டத்து மேல கண்ணெல்லாம் வைக்க கூடாது. மெயின் டிஷ்ஷை பிடிச்சிட்டீங்கன்னாக்க சைட் டிஷ் பூரா இலவசமா கிடைக்கும். கடைக்கு போனா என்ன கேட்பீங்க? எல்லாருமே சாப்பாடு இருக்கான்னு கேட்பீங்களா, பொரியல் இருக்கான்னு கேட்பீங்களா? காசு சாப்பாட்டுக்கா பொரியலுக்கா? சாப்பாட்டு காசு, பொரியல் இலவசமா வரும். சாப்பாடு இருக்குன்னு சொன்னா பொரியல் இருக்குன்னு அர்த்தம். இயேசு இருக்கிறார்னா கூட எல்லாமே இருக்குன்னு அர்த்தம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இயேசுவை பிடித்து கொண்டவங்களுக்கு எல்லாமே கூட இருக்குன்னு அர்த்தம். சில பேர் அந்த சில்லறை ஐட்டம் தான் பிடித்து எடுப்பாங்க, சில்லறை ஐட்டம் மாத்திட்டு எடுப்பாங்க. ஏன்னா 1 ரூபா எங்க இருக்கு, 2 ரூபா எங்க இருக்கு, பணம் எங்க இருக்குது, சுகம் எங்க இருக்குது, விடுதலை எங்க இருக்குது, இங்க போனா விடுதலை கிடைக்குமா, பணம் கிடைக்குமா, பொருள் கிடைக்குமா, இப்படியே இருப்பாங்க. இயேசுவை தேட மாட்டாங்க. இயேசுவை பிடிச்சுக்கிட்டா இந்த பணம், சுகம், விடுதலை, பாவ மன்னிப்பு இதெல்லாம் இலவசமா கிடைக்கும். எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? அப்ப கண்ணை எங்க பதிக்கணும்னு கேட்டா மெயின் டிஷ் மேல கண்ணு வைக்கணும். முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு எப்படி கொடுக்கப்படும் சொல்லுங்க? அது என்ன கூட கொடுக்கப்படும்? நீங்க கேட்ட அந்த ராஜ்யமும் கிடைக்கும், கேளாத ஐஸ்வர்யமும் கிடைக்கும். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. கேட்ட ராஜ்யமும் கிடைக்கும், கேளாத நன்மைகளும் கிடைக்கும். அப்ப என்ன பண்ணக்கூடாதுன்னா கடந்ததெல்லாம் மறந்துடணும். முதல்ல மனசுல என்ன இருக்கணும்னு நீ தான் முடிவு பண்ணணும். சும்மா அந்த சில்லுண்டி கேஸ் எல்லாம் மனசுல வச்சுட்டு கவலைப்படக்கூடாது. அற்ப விஷயத்துல மனசுல நினைச்சிட்டு கவலைப்படக்கூடாது. எல்லாம் சொல்லுங்க, அற்ப விஷயத்துல மனசுல நினைச்சுக்கிட்டு இஸ்ரவேல் படிச்சானுங்க. அந்த நாட்டு ஆள்ற ராஜாவிலிருந்து, அங்க இருக்கிற எல்லா படை தளபதியிலிருந்து, போர் வீரன்ல இருந்து ஒரே பயம். யாரை பார்த்து? ஒரு நாட்டை பார்த்து பயம் இல்ல, ஒரு மனுஷனை பார்த்து ஒரு நாட்டுக்கே பயம். ஒரு மனுஷனை பார்த்து ஒரு நாட்டுக்கே. ஏன்னா அவங்க எதை பார்த்தாங்க தெரியுமா? அவங்க பார்த்ததெல்லாம் கோலியாத்து கையில என்ன இருக்குது, கோலியாத்து தலையில என்ன இருக்குது, கோலியாத்தினுடைய மார்ல என்ன இருக்குது, கோலியாத்தினுடைய கால்ல என்ன இருக்குது, இதுதான் பார்த்தாங்க. ஆனா தாவீது பார்த்ததெல்லாம் என் தேவன் எவ்வளவு பெரியவர். Who is my God? Who is the Lord whom I believe? நான் விசுவாசிக்கிற தேவன் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். நீங்க அறிந்திருக்கீங்களா? Do you know whom you are worshiping? நீங்க யாரை ஆராதிக்க அறிந்திருக்கீங்களா? உங்க தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இப்ப அடுத்த சரணத்துக்கு வராரு. என்ன செய்யணுமா? சூழ்ந்து இருக்கிற சுமையெல்லாம் தூக்கி என்ன செய்யணும்?
குப்பையில் போட்டுடணும். சொல்லுங்க, சூழ்ந்து இருக்கிற சுமையெல்லாம் தூக்கி குப்பையில் போடணும். எல்லாம் சொல்லுங்க, சூழ்ந்து இருக்கிற சுமையெல்லாம் தூக்கி குப்பையில் போடணும். என்னெல்லாம் சுமையாக இருக்குது? இப்போ தலைமையில் ஒரு சுமையும் இல்லை, எல்லாருக்குமே சுமையெல்லாம் எங்கே இருக்குது? அதெல்லாம் தூக்கி என்ன செய்யணுமா? சில பேர்லாம் வீடையே குப்பை போட வச்சிருக்கிறாங்க. ஏன்னா எந்த பொருளும் இழக்க மனசு இருக்காது அவங்களுக்கு. இந்த பேப்பர் கொண்டு போடுறதா, இந்த பேப்பர் நாளைக்கு தேவைப்படும், இதுக்கு வரமா வாழைப்பழத்தை சாப்பிட்டியா, சரி தோலை கொண்டு குப்பையில் போடணும், இல்லை அதெல்லாம் சேர்த்து வை, அது தேவைப்படும். வீட்டுக்குள்ளே போனீங்கன்னாக்க வீடாக இருக்காது, வீடு குப்பை தொட்டியாக கிடக்கும். வாழைப்பழத்தூள் ஒரு பக்கம், ஏன்னா அதை விட மனசு இல்லை. இன்னும் சில பேர்லாம் நைட் நேரத்தில் வீட்டை கூட்டி வெளியே தள்ள மாட்டாங்க. ஏன்னா ஸ்ரீதேவி வெளில போயிட்டு என்ன பண்ணுறது பயந்துக்கிட்டு வெளில தள்ள மாட்டாங்க. வீட்டுக்குள்ளேயே மூட்டை கட்டி வைப்பாங்க எல்லாத்தையும். பழைய துணியெல்லாம் வெளியிலே போட மாட்டாங்க, வீட்டுக்குள்ளேயே சேர்த்து வைப்பாங்க பழைய துணியை பூரா. சில பேர் எத்தனை வருஷத்தை சேர்த்து வைப்பாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அந்த துணியை அழுவுது, என்னை விட்டுருப்பா, என்ன தயவு செஞ்சு என்னை விட்டுரு, என்னை எவ்வளோதான் போட்டு உதச்சி மிதிச்சு துவச்சி என்னையே போட்டுக்கிட்டு இருப்பேன், என்னை கொஞ்சம் விடுன்னு அந்த துணியெல்லாம் அழுவுது, விடவும் மாட்டேன்றாங்க. இல்லை நீயும் தேவைப்படுவ, சிறு திரும்பும் பல்குத்த உதவும், சிறு திரும்பும் பல்குத்த உதவும், இப்படியே சேர்த்து வச்சு வீடெல்லாம் குப்பையாக கிடக்குது. சில பேர்லாம் அந்த பிரச்சனையை மறந்துடக்கூடாது, இந்த பிரச்சனையை மறந்துடக்கூடாது, அந்த விஷயத்தை மறந்துடக்கூடாது, இந்த விஷயத்தை மறந்துடக்கூடாது. அவன் எனக்கு என்ன செஞ்சான் தெரியுமா, 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பேசினா தெரியுமா, 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பேசினா தெரியுமா, இது எல்லாம் தூக்கி குப்பையை போட மனசில் போட்டு வச்சுக்கிட்டு எப்பொழுதும் எப்படி நடக்கிறாங்க தெரியுமா? அவங்க சந்தோஷமாகவே நடக்க மாட்டாங்க. எப்படி நடக்கிறாங்க தெரியுமா? அப்படி சோகமாகவே நடப்பாங்க. தலையில் பாரம் தூக்கினால் எப்படி நடப்பாரு? தலையில் பாரம் தூக்கினால் எப்படி நடப்பாரு? ஒரு சிமெண்ட் மூடி தலை வச்சு எப்படி நடப்பாரு? ஒன்றும் சொல்ல முடியாம கால் வலி ஒரு பக்கம், தலைவலி ஒரு பக்கம், கழுத்து வலி ஒரு பக்கம், உடம்பு வலி. ஒரு சிமெண்ட் மூட்டையை ஒரு மணி நேரம் தூக்கினா பரவாயில்ல, 2 மணி நேரம் தூக்கினா பரவாயில்ல. வாழ்க்கை முறை தலையிலே இருந்தா, அந்த சிமெண்ட் மூட்டை தலையில இருந்தா எப்படி இருக்குன்னு சிந்தி கற்பனை பண்ணி பாருங்க. வாழ்க்கை முழுதும் சிமெண்ட் மூட்டை தலையை விட்டு போக மாட்டேங்குது. சிந்திச்சிருக்கீங்களா நீங்க? கற்பனை பண்ணி பாருங்க. படுக்கும் போதும் தலையில வச்சுட்டு படுத்துக்கிட்டு சிமெண்ட் மூட்டையோடய படுக்கிறது, எழுந்திருக்கும் போது சிமெண்ட் மூட்டையோட எழுந்திருக்கும். இதை விட நரக வேதனை ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? யாரு பாஸ்டர் அப்படிலாம் செய்வாங்க? நீங்க என்ன இல்லாதன்னு சொல்றீங்க? ஆமா, தலையில இருந்து இறக்கி வச்சு விட்ட, மனசுல இருந்து இறக்கி வைக்கல. இன்னும் நீனு கண்ட குப்பையெல்லாம் மூட்டை கட்டி உடம்பு மனசுல தூக்கி வச்சுக்கிட்டு படுக்கும் போதும் அந்த சிமெண்ட் மூட்டையோட படுக்க வேண்டியது, எழுந்திருக்கும் போது சிமெண்ட் மூட்டையோட எழுந்திருக்க வேண்டியது. வாழ்க்கையில நடக்க முடியாம தள்ளாடி நடக்க வேண்டியது, சோகமாவே இருக்க வேண்டியது. என்ன பிரதர் என்னாச்சு? எனக்கு அந்த ஒரு கவலை தான் பாஸ்டர், எனக்கு இந்த ஒரு பிரச்சனை தான். சிமெண்ட் மூட்டை கொஞ்சம் இறக்கி வச்சு சந்தோஷமா நடையாப்பா. கர்த்தர் உள்ள பாரத்தை கர்த்தர் மேல வச்சு நீ நிம்மதியாராப்பா. அல்லேலூயா. ஜானியார் தான் மனசு இருக்குது. ரொம்ப அருமையான விஷயம், ரொம்ப அருமையா சொல்ற பாயிண்ட் என்னன்னா, ஜானியார்னா முழ சறுக்குதுப்பாங்களாம். ஒரு வயிற்று வச்சிருந்தா என்ன செய்யும்? அப்புறம் தலையில சிமெண்ட் முடிய தூக்கிட்டு ஜானியார்னா முழ சறுக்கிறது சந்தோஷப்படு, மீட்டர்ல சறுக்கி விடாம. பிசாசனுடைய பெரிய தந்திரம் என்ன தெரியுமா? பிரச்சனைகளை சிந்திக்க வைப்பதே பெரிய தந்திரம். நல்லா புரிஞ்சுக்கங்க, அவனோட தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. A church should have known what is Satan doing in our life. சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்து கொண்டிருக்கிறாங்கிறத நம்ம எல்லாம் அறியணும். சிமெண்ட் முட்டையோட படுத்து சிமெண்ட் முட்டையோட எழுந்திருக்க கூடாது. படுக்கிற வரைக்கும் சிமெண்ட் முட்டையோட பேசிட்டு இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தூங்குற அடுத்த கடைசி முட்டை வரைக்கும் ஒரே பிரச்சனையை தான் பேசிட்டு இருப்பாங்க, அதையே தான் சிந்திச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா மனசுல அந்த பாரத்தை இறக்கி வைக்க மாட்டேன்றாங்க.
கர்த்தர் சொல்ல இறக்கி வச்சிருப்பான், நல்ல நிம்மதியா ஃப்ரீயா இருன்றாரு. இப்ப சொல்லுங்க, சூழ்ந்து நிற்கிற சுமைகளை எல்லாம், நெருங்கி பற்றும் பாவங்களை எல்லாம் உதறி தள்ளிடணும். ஆமேன்னு சொல்லாமா? இதெல்லாம் நமக்கு ரொம்ப பிரச்சனை பாருங்க. அதனாலதான் ஓட்டப்பந்தயம் ஓடுறவர் என்ன செய்வாரு, இந்த பக்கம் ஒரு 5 கிலோ தங்க நகையையும் கையில எல்லா செயினெல்லாம் மாட்டிக்கிட்டு கோட் சூட் போட்ட ஓடுவாரு. எல்லா ட்ரெஸ்ஸையும் ஓரம் கட்டி வச்சுறாங்க. என்ன காரணம் சொல்லுங்க? ஓட்டப்பந்தயம் ஓடும்போது ட்ரெஸ்ஸில் நிறைய போட்டால் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், ஓடவே முடியாது. அது வந்து நமக்கு தடுக்கும். ரொம்ப எல்லாத்தையும் கட்டி வச்சுருவாரு. ரெண்டாவது வயிற்று சொல்றாங்க பாருங்க, பாரம் சிமெண்ட் முட்டி தூக்கிட்டு ட்ரெஸ்ஸே பாருன்னு சொன்னா சிமெண்ட் முடி தள்ள வச்சு விட்டா அவன் நிலைமை என்ன? அடுத்தது 2வது சரணத்தில் ரொம்ப அருமையான பாயிண்ட் போட்டிருக்கிறாரு. இந்த பாட்டு ரொம்ப நாளாக எனக்கு பிடிச்ச பாட்டு தான். இன்னைக்கு ஒவ்வொரு அணுவா பார்க்குறோம். இழிவை எண்ணாமலே சிலுவையை சுமந்தார். நல்லா கவனிங்க, இழிவை எண்ணல. எல்லாம் சொல்லி இழிவை, உங்களை யாராவது ஏளனம் பேசுனாங்களா அதை நினைச்சுக்கிட்டே கடக்காதீங்க. அற்பமா பேசினாலும் என்ன நினைச்சுக்கிட்டே கடக்காதீங்க. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். என்ன நம்பிக்கை தெரியுமா? என் ஓட்டத்தை தொடங்கினவர் தொடர்ந்து நிச்சயமாய் நடத்துவார். என் ஓட்டத்தை துவங்கி வச்சவர் என்னை கூடவே வருவார். மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான்றது போல என் ஓட்டத்தை துவங்கி வைத்தவர் நிச்சயமா என்னை நடத்துவார். அப்புறம் என்ன செய்வாரு? பாதியிலே கைவிட்ட மாட்டாரு, நிறைவு செய்துடுவார். ஆமென். நிச்சயம் எனக்கு என்ன உண்டு? பரிசு உண்டு. எல்லாம் சொல்லு, நிச்சயம். சேர்ந்து பாடலாம். அந்த பாட்டை மறுபடியும் பாட போறோம். ரொம்ப அருமையான பாடல். இந்த பாடலை பாடும்பொழுதே இன்னைக்கு எல்லாத்தையும் தூக்கி குப்பையெல்லாம் போட்டுட்டு முதல்ல சிமெண்ட் முட்டையை உள்ளத்துல இருந்து இறக்கி வச்சுட்டு ஆண்டவர் ஆராதிக்கலாம். நல்லவர். கண்களை பதிய வைப்போ கர்த்தராம் இயேசுவின் மேல், கடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்லுவோம். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். கடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்லுவோம், கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவின் மேல், கடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்லுவோம், கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவின் மேல். கைகளை தட்டி பாடலாமா? கர்த்தராம் இயேசுவின் மேல், கடந்ததை மறந்திடுவோம், நடந்து முன் செல்லுவோம், கடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்லுவோம். தமக்கு வந்த எதிர்ப்பை தாங்கிக் கொண்ட அவரை, தமக்கு வந்த எதிர்ப்பை தாங்கிக் கொண்ட அவரை சிந்தையில் நிறுத்திடுவோம், மனம் சோர்ந்து போக மாட்டோம். சிந்தையில் நிறுத்திடுவோம், மனம் சோர்ந்து போக மாட்டோம், கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவின். நல்லா உற்சாகமாய் எழுந்து நின்று பாடலாமா எல்லாருமே? கொஞ்சம் நல்லா அப்படியே எல்லா கவலையை மறந்துட்டு, கஷ்டத்தை மறந்து, கடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்லுவோம். சேர்ந்து பாடுவோம். கடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்லுவோம். ஓட்டத்தை தொடங்கினவர் தொடர்ந்து நடத்திடுவார். என் ஓட்டத்தை நிறைவு செய்திடுவார். நிச்சயம் பரிசு உண்டு, நிறைவு செய்திடுவார். நிச்சயம் பரிசு உண்டு, கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவின் மேல், கண்களை பதிய வைப்போம்
கர்த்தராம் இயேசுவின் மேல். கடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்லுவோம். கண்களை கடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்லுவோம். தடைகள் நீக்கும் இயேசு நமக்கு முன் செல்கிறார். தடைகள் நீக்கும் இயேசு நமக்கு முன் செல்கிறார். தடை செய்யும் கற்கள் எல்லாம் முன்னேறும் படிகளாகும். தடை செய்யும் கற்கள் எல்லாம் முன்னேறும் படிகளாகும். கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவின் மேல். கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவின் மேல். கடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்லுவோம். நடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்லுவோம். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? எல்லாரும் சொல்லுங்க, கடந்ததையும் நடந்ததையும் மறந்து விடு. ஹல்லேலூயா. அப்படியே கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம். எல்லாருமே கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிப்போமா, கர்த்தரை துதிப்போமா. வாயில திறந்தவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.